வெல்கம் டு ராஜியின் நலபாகம். வாழைப்பழ பாயசம் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜையெல்லாம் வருது. பிரசாதத்துக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம வாழைப்பழத்தை சேர்ப்போம். அதில் ஒரு பாயச ரெசிபி தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கோங்க. நான் கற்பூர வாழைப்பழம் எடுத்திருக்கேன். பெரிய சைஸு, சின்ன சைஸ் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நம்ம சின்னதாக இருந்ததுனால நான் ஒரு 5 பழம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வாழைப்பழம் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் பழங்களை போட்டுடலாம். அந்த மேல் தோல் நல்லா கொஞ்சம் வெடித்து வரும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாவே போதும். இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே நீங்கள் ஏன் வாழைப்பழம் அப்படியே அரைச்சே கூட சேர்க்கலாம். ஆனால் அரைச்சி நம்ம பாயசம் செய்யும்போது அது நம்ம ஜூஸ் எப்படி சாப்பிடுவோம் அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும். இது நம்ம வேக வச்சு செய்யும்போது பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். இப்போ ஓரளவு ஆறுனதுக்கு பிறகு நான் மேல் தோலை எடுத்துடலாம். அந்த அடியில் இருக்க காம்புகளையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லா தோலையும் எடுத்துடலாங்க. இதில் உள்ள விதை இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அப்படியே விதையோடய சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காம்புகளை எல்லாம் எடுத்துகிட்டு தோலெல்லாம் எடுத்துடலாம். இது சூடாகவும் சாப்பிடலாம், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஆரியும் சாப்பிடலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெந்த வாழைப்பழங்களோட பால் ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், நம்ம நல்லா அல்வா மாதிரி வரும். இப்போ இதே நம்ம வெறும் வாழைப்பழத்தை அரைச்சா இந்த மாதிரி வராது. நம்ம வேக வச்சு செய்யும்போது தான் இந்த மாதிரி வரும். இப்போ இதுக்கு 2லேருந்து 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 முந்திரி ஃபஸ்ட்டு நெய் சூடு இருந்ததும் முந்திரியை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். லேசாக முந்திரி கலர் சேஞ்ச் ஆகும்போது நான் ஒரு கப்பு தேங்காய் பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு திருகி சேர்க்குறத விட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த முந்திரி லேசாக கலர் மாறினதுமே தேங்காயும் சேர்த்துருங்க. அதே 2 சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தேங்காய் நல்லா நிறம் மாறி வரட்டும். அப்போ தான் நம்ம பாயசத்தோடு சேர்த்து நம்ம கடித்து சாப்பிடும்போது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ காஞ்ச திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது திராட்சை முந்திரி எல்லாமே அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூட்டியோ குறைச்சோ கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போது திராட்சையும் சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சம் வதக்கிட்டு ஸ்டவ் அப்படியே சிம் பண்ணுங்கள். அந்த தேங்காய் எல்லாமே நல்லா செவந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பக்கம் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அது வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ வெல்லம் நமக்கு பாகு வேண்டாம், நம்ம கரைச்சி எடுத்தால் மட்டும் போதும் அந்த மணல் வடிகட்டுறதுக்காக. இப்போ நல்ல வெல்லம் கரையட்டும். கரைஞ்சால் போதும். ஸ்டவ்வை கொஞ்சம் ஓரளவு ஹையில் வச்சே கூட கரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த பக்கம் வதங்கிட்டு இருக்குது. நல்ல வெல்லம் கரைஞ்ச உடனே இப்போ அதை வடிகட்டி டைரெக்டாக இதிலே சேர்த்துக்கலாங்க. இப்போது தேங்காயெலாம் நல்லா செவந்து வந்துருச்சு. தேங்காய், முந்திரி, காஞ்ச திராட்சையோட இந்த வெள்ளை கரைசலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் ஒரு கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்ச வாழைப்பழத்தையும் ஒன்றா சேர்த்துடலாங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கொஞ்சம் கரைச்சி கொடுக்கணும். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்லே வச்சுக்கோங்க. நல்லா கரைச்சி விடுங்க. கட்டிகள் இல்லாமல் பழத்தை நல்லா அந்த வெல்லத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரா மாதிரி கரைச்சி விட்டுருங்க. இப்போ இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கு பிறகு இதுக்கு எல்லாமே நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சே பண்ணுங்கள். இப்போ காய்ச்சின பால் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்காமல் காய்ச்சணும். தண்ணி சேர்க்காமல் பாலை காய்ச்சி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு நம்ம முழுக்க தண்ணியே சேர்க்கலை, அதனால் இதோட சுவையே வேறு. அதனால் பாலையும் சேர்த்த பிறகு அது ஏன்னா வெல்லத்தில் நம்ம கரைசல் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி மட்டும்தான், வேறு எந்த தண்ணியும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். இப்போ பாலையும் சேர்த்துட்டு நல்லா சூடேறினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே கொதிக்க விட வேண்டாம். இப்போ ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு சர்வ் பண்ணலாம். இது நல்ல சூடாகவும் நம்ம சாப்பிடலாங்க. பிரசாதத்துக்கு நம்ம வச்சுட்டு நீங்கள் சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் நம்ம சாப்பிடலாம். ரெண்டுதுமே சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பழ பாயசம் வேறு ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.